மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் 4700க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் ஏராளமானோர் மாயமாகினர். அந்த நாட்டின் தெற்கு கீவு மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுரங்கம் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. விபத்து பகுதியில் இருந்து 12 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதாலும் எத்தனை பேர் உயிரிழந்தனர், எத்தனை பேர் மாயமாகியுள்ளனர் என்பது குறித்து தகவல் வெளிவரவில்லை. பாகிஸ்தானில் பருவமழை காலம் தொடங்கியதிலிருந்து இதுவரை மழை தொடர்பான விபத்துகளில் 258 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 616 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை அன்று மட்டும் பஞ்சாப் மாகாணத்தில் மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் ஜூன் 25ஆம் தேதி பருவமழை தொடங்கியதிலிருந்து பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும் 143 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 488 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பஞ்சாப் மாகாண பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. பலியானவர்களில் 89 ஆண்கள், 46 பெண்கள் மற்றும் 123 குழந்தைகள் அடங்குவர். பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிந்து, செனாப், ஜீலம் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்ததால் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வீடுகளும் பயிர்களும் மூழ்கியுள்ளன. கைபர் பக்துன்வா மற்றும் கில்ஜித் பால்டிஸ்தான் மாவட்டங்களிலும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கில்ஜித் பால்டிஸ்தான் பகுதியில் மழை மற்றும் நிலச்சரிவுகளால் சாலைகள் தடைப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கித் தவிக்கின்றனர். அடுத்த சில நாட்களுக்கு மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை முதல் முறையாக பில்லியனர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தமிழ்நாட்டுக்காரரான சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பு 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 9500 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு ஆல்பபெட் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடி டாலருக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக பொறுப்பேற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தற்போது பில்லியனர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். தமிழ்நாட்டில் பிறந்த சுந்தர் பிச்சை சென்னை அசோக் நகரில் 2 அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வளர்ந்தவர். 2004ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்ட சுந்தர் பிச்சை தன் திறமையால் அடுத்த 10 ஆண்டுகளில் உயர் பதவிக்கு முன்னேறினார். 2015ஆம் ஆண்டு தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்ற அவர் ஆண்ட்ராய்டு பிரிவை வழிநடத்தவும் குரோம் உலாவியை உருவாக்கவும் உதவியாக இருந்தார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணைய சேவை முடங்கியதால் லட்சக்கணக்கான பயனாளர்கள் அவதிக்கு உள்ளாகினர். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, இந்தியா உட்பட பல நாடுகளில் இணைய சேவை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சேவை முடங்கியதை உறுதிப்படுத்திய ஸ்டார்லிங்க் நிறுவனம் இந்த கோளாறை சரிசெய்யும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எலான் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் இடையூறுக்கு வருந்துவதாக பதிவிட்டுள்ளார். இந்த இணைய சேவை முடக்கத்திற்கான சரியான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை மீறி சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள என்விடியா ஏ சிப்கள் கடந்த 3 மாதங்களில் சீனாவுக்குள் நுழைந்துள்ளது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் கூகுள், ஓபன் ஏஐ, மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்கள் தங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் B200 ரக சிப்கள் சீனாவில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த வகை சிப்கள் சீனாவில் கருப்பு சந்தைகள் மூலம் அதிகம் கிடைப்பதாக தெரியவந்துள்ளது. சீனாவில் ரோபோ டிராபிக் போலீஸ் ஒன்று போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் காட்சிகள் இணையத்தை கலக்கி வருகின்றன. ஷாங்காய் நகரின் பண்ட் பகுதியில் போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும் பணிகளில் ஈடுபட்ட ரோபோ மனிதர்களைப் போன்றே பேசிக் கொண்டும் கைகளை அசைத்துக் கொண்டும் வாகன ஓட்டிகளுக்கு வழிகாட்டியது. இந்த காட்சிகள் வைரலான நிலையில் இந்த ரோபோ டிராபிக் போலீஸ் முன்னெடுப்பு இன்னமும் சோதனை முயற்சியில்தான் இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டுக்கு வரவில்லை என்றும் சீன காவல்துறை தெரிவித்துள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திற்கு ஐயா என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஜி.கே. மணியின் மகனான தமிழ்குமரன் தயாரிக்கும் இப்படத்தை இயக்குநர் சேரன் இயக்குகிறார். இப்படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்து வரும் நிலையில் மருத்துவர் ராமதாசாக நடிகர் ஆரி நடிப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. இப்படம் 3 பாகங்களாக வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் பிறந்தது முதல் அவர் கட்சி ஆரம்பித்தது, தேர்தலில் வெற்றி பெற்றது வரை முதல் பாகத்தில் இடம்பெறும் என்றும் அடுத்தடுத்த பாகங்களில் மற்ற சுவாரஸ்யங்கள் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாளை முன்னிட்டு படக்குழு புதிய போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளது.
பாலிவுட் நடிகர் ஷாஹித் கபூர் நடிக்க இருந்த மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாற்று படம் கைவிடப்பட்டதாக இயக்குநர் அமித் ராய் தெரிவித்துள்ளார். அக்ஷய்குமார் நடிப்பில் OMG 2 என்ற 180 கோடி ரூபாய் வசூல் செய்த வெற்றி படத்தை எடுத்த இயக்குநராக தான் இருந்தாலும் கூட இந்த கொடுமையான அமைப்பு முறையால் சத்ரபதி சிவாஜி படம் கைவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த படத்துக்காக செலவிட்ட 5 ஆண்டு கடின உழைப்பு அழிக்கப்பட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பாலியல் உறவுக்கு சம்மதம் தெரிவிப்பதற்கான வயது 18க்கு குறைவாக இருக்கக்கூடாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பாலியல் அத்துமீறலிலிருந்து சிறார்களை பாதுகாக்க 18 வயது வரம்பு முக்கியம் என்றும் இதை குறைப்பது சிறார் பாதுகாப்பு சட்டங்களை பலவீனப்படுத்தும் என்றும் அரசு வாதிட்டது. 18 வயதை அடையாத 10 பருவத்தினர் பரஸ்பர சம்மதத்துடன் உறவு கொண்டாலும் சம்பந்தப்பட்ட ஆண் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த நிலையில் உறவுக்கான சம்மத வயதை 16ஆக குறைப்பது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களிடையே சம்மதத்துடன் நடைபெறும் பாலியல் உறவை கிரிமினல் குற்றமாக்குவது அவர்களின் சுயாட்சி உரிமையை மீறுவதாகும் என வாதிட்டார். இந்த வயது பிரிவில் நூற்றுக்கணக்கான சிறார்கள் பரஸ்பர சம்மதத்துடன் பாலியல் உறவு வைத்துக் கொண்டதால் குற்றவாளிகளாக கருதப்படுவதாகவும் இது அவர்களை திருமணம் செய்யவோ அல்லது வீட்டை விட்டு வெளியேறவோ தூண்டலாம் என்றும் அவர் கூறினார். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் காவல்துறை முதற்கட்ட விசாரணைக்கு முன்பே நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் 2018 மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் இதற்கு வழிவகுப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான முனிராஜ் தனது நிலத்தை அபகரிக்க முயன்றவர்கள் மற்றும் சாதி ரீதியாக இழிவுபடுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியை விமர்சிக்கும் வகையிலான அறிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதுக்கோட்டையில் வெளியிட்டார். சட்டமன்ற தேர்தலையொட்டி பரப்புரை மேற்கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் புதிய பரப்புரை திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுகவை விமர்சிக்கும் வில்லுப்பாட்டை வெளியிட்ட அவர் பதில் சொல்லுங்கப்பா என்ற தலைப்பில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த காணொலியையும் வெளியிட்டார். மேலும் திமுக ஆட்சி பற்றிய ரிப்போர்ட் கார்டு என்ற அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதில் வாக்காளர்கள் போட்ட மதிப்பெண்கள் இடம்பெற்றுள்ளது. திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லி துரோக சக்கரம் என்ற ஏமாற்றிய சக்கர வடிவத்தை மேடையில் வைத்து காட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷாவுடனான சந்திப்பை குறித்து விமர்சித்த திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் முதல்வரும் உதயநிதியும் யார் வீட்டு கதவை தட்டினர் என கேள்வி எழுப்பினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழகத்தில் 8 இடங்களில் தேர்தல் பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவித்தார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி தூத்துக்குடியில் பரப்புரையை தொடங்கும் வைகோ கடையநல்லூர், கம்பம், திண்டுக்கல், கும்பகோணம், நெய்வேலி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து பரப்புரை நடத்தி ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னையில் நிறைவு செய்கிறார். பிரச்சாரத்தில் ஸ்டெர்லைட், முல்லைப்பெரியாறு, மீனவர், விவசாயிகள் பிரச்சினைகளை முன்வைத்தும் மதசார்பின்மை, சமூக நீதி, ஹிந்தி எதிர்ப்பு குறித்தும் உரையாற்ற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. 50 வயதான செந்தில்குமார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுமத்தின் புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்ட அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய SP பரிந்துரைத்ததன் பேரில் ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைதான செந்தில்குமார் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அம்மன் வழிபாட்டுக்கான சிறப்பு வாய்ந்த மாதமான ஆடி மாதம் என்பதால் அம்மன் கோயில்களில் வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. அந்த வகையில் ஆடி 2வது வெள்ளிக்கிழமையொட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்கள் பெருமளவில் திரண்டிருந்தனர். குடும்பத்துடன் ஏராளமானோர் திரண்டதால் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இளைஞர் அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் CBI விசாரணை தீவிரமடைந்துள்ளது. மடப்புரம் கடைவீதியில் உள்ள CCTV காட்சிகளை CBI அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரின் தாயார் மாலதி மற்றும் சித்தி ரம்யாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது.
சென்னை அடுத்த புழலில் குழந்தைகளை 12 லட்சம் ரூபாய்க்கு விற்க முயன்றதாக 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டனர். சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரிடம் குழந்தை விற்பனை செய்ய பேரம் பேசப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பத்தூர் அருகே உள்ள மேனாம்பாடு பகுதியைச் சேர்ந்த வித்யா, தீபா மற்றும் ரதிதேவி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கணவரை இழந்த ரதிதேவி என்ற பெண் தனது குழந்தையை விற்க முயன்றதாக கூறப்படுகிறது. வித்யா, தீபா ஆகிய இருவரின் செல்போன்களிலும் மேலும் பல குழந்தைகள் புகைப்படங்கள் உள்ளதால் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1360 ரூபாய் குறைந்துள்ளது. 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை குறைந்து 9210 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை இறங்கி 73680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் ஒரு கிராம் 128 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முன்னதாக ஜூலை 23ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஒடிசாவின் கொராபுட் நகரில் வன அதிகாரி வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. வனப்பிரிவு துணை ரேஞ்சர் ராமச்சந்திரன் நெப்பக் மீது நடைபெற்று வரும் லஞ்ச ஒழிப்பு சோதனையின் போது அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ரகசிய அறையிலிருந்து சுமார் 1.4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனுடன் சேர்த்து மொத்தமாக 1.44 கோடி ரூபாய் ரொக்கம், 4 தங்க பிஸ்கட்டுகள் மற்றும் 16 தங்க நாணயங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், சொத்து குவிப்பு மீதான புகார்கள் நடவடிக்கையாக விசாரணை நடக்கிறது. லஞ்ச ஒழிப்பு துறையினரின் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இணையவழி கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுக்க கோட்பாடுகளை மீறியதாக கண்டறியப்பட்ட 25 OTT தளங்களுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இதில் ஆல்ட், நியூஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார்ஸ், பிரைம் பிளே, யூனக்ஸ் உள்ளிட்ட தளங்கள் அடங்கும். இந்த தளங்கள் ஆபாசமான உள்ளடக்கங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்ததாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த OTT தளங்கள் பயனர்களை கட்டணம் செலுத்த செய்து ஆபாச தருணங்கள் அடங்கிய வெப்சீரிஸ்கள் மற்றும் வீடியோக்களை விளம்பரங்களின் மூலம் பரப்பி வந்தன. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் குறிவைக்கப்பட்டனர் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இன்றுடன் நிறைவடையும் இந்த பணியில் பீகாரில் உள்ள 7.9 கோடி வாக்காளர்களில் 65.2 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளன. இறப்பு, நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள் என இந்த நீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதில் 22 லட்சம் பேர் இறந்தவர்கள், 35 லட்சம் பேர் பீகாரை விட்டு நிரந்தரமாக வெளியேறியவர்கள், 7 லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்தவர்கள் மற்றும் 1.2 லட்சம் பேர் இன்னும் தங்கள் படிவங்களை சமர்ப்பிக்காதவர்கள் என்று தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அதில் தகுதியுள்ள அனைவரும் சேர்க்கப்படுவார்கள் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் 65 லட்சத்திற்கும் அதிகமானோரின் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருப்பது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய வாக்காளர்கள் நீக்கமாக பார்க்கப்படுகிறது. இது ஏழைகளின் வாக்களிக்கும் உரிமையை பறிக்கும் முயற்சி என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் போனது தனது தவறுதான் என்றும் இதை இப்போது சரி செய்ய போவதாகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி தனது 21 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் ஓபிசி பிரிவினரின் நலன்களை உரிய அளவுக்கு பாதுகாக்க தவறியது ஒரு தவறு என்று குறிப்பிட்டார். நான் 2004 முதல் அரசியல் செய்து வருகிறேன். திரும்பி பார்க்கும்போது நான் சரியாக செய்த விஷயங்களையும் எங்கு தவறு இழைத்தேன் என்பதையும் காண்கிறேன். தலித்துகள், பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினர் விவகாரங்களில் எனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் ஓபிசி பிரிவினரின் நலன்களை பாதுகாக்க நான் தவறிவிட்டேன் என்று ராகுல் காந்தி கூறினார். 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு ஓபிசி மக்களின் பிரச்சனைகளை தன்னால் ஆழமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்த ராகுல், உங்கள் வரலாறு மற்றும் பிரச்சனைகள் பற்றி எனக்கு இன்னும் தெரிந்திருந்தால் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை செய்திருப்பேன். அது எனது தவறு, காங்கிரசின் தவறு அல்ல. நான் அந்த தவறை சரி செய்ய போகிறேன் என்று உறுதியளித்தார்.
தெலங்கானாவில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு அரசியல் பூகம்பம் என்றும் அதன் அதிர்வுகள் நாடு முழுவதும் உணரப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆளும் அனைத்து மாநிலங்களிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் தொகையின் எக்ஸ்ரே எடுக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகாரில் பாஜகவுக்கு சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்றுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது ஒரு மாநிலத்தை பற்றியது மட்டுமல்ல என்றும் நமது குடியரசின் அடித்தளத்தை பற்றியது என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழு பலத்துடன் குரல் எழுப்பும் என்றும் அநீதியை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது என்றும் அது திருடப்படக்கூடாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தங்களை வீழ்த்த முடியாததால் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதாக கூறியுள்ள முதல்வர் ஸ்டாலின் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என எச்சரித்துள்ளார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, அதிமுகவில் இருந்து சென்றவர்களை திமுக அரசில் அமைச்சர்களாக்கி கொள்ளையடிக்கின்றனர் என்றார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றாமல் திமுக அரசு முடக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றவர், காவல்துறையினருக்கே இந்த நிலை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது என்றும் கேள்வி எழுப்பினார். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு வரி வசூலில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும், வரி கட்டினால் உண்மையான ரசீது தருகிறார்களா என மக்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக கூறுகின்றனர் என்ற அவர், கடந்த 4 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் என்றும் பழனிசாமி கூறினார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 50 மாசம் ஆகுது. ஆட்சி 50 மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி காவல்துறையை சுதந்திரமா செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது. அது கையில் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வரும் 28ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த சிறப்பு விவாதத்தை நடத்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்திற்கு பின்பே மற்ற அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மக்களவையில் வரும் 28ஆம் தேதியும் மாநிலங்களவையில் வரும் 29ஆம் தேதி என்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடைபெறும் என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இரு அவைகளிலும் தலா 16 மணி நேரம் விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களவையில் விவாதத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி இரு அவைகளிலும் நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.